ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கிரேட் ஏ நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கான டியூரேஷன் ரொம்ப கம்மி. பட் அதுக்கு நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ இப்போ நான் மேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் சேலரி தர்றாங்க, நல்ல ஒரு ஜாப் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ செபியெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஜெகஜோதியாக இருக்கும். உங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 89,000 ரூபா வந்து சம்பளம் தர்றாங்க. இந்த ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ், சிபிஐ ஆஃபீஸர் இருக்கிற இது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லாம் நம்ம வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்காக ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோனே சொல்லலாம். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இதுக்கான சிலபஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ குறிப்பாக இந்த வீடியோ மேக் பண்ண அதுக்கு தான். சிலபஸை பார்த்துக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை தாண்டி இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எல்லா நியூஸ் அப்டேட்டையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேகன்சி இருந்தாலும் அதை நாங்கள் விட மாட்டோம் மக்களே, உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செபினா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்தியாவில் நிறைய பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேங்க்லாம் ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஏன்னா என்னென்ன பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும், எப்படி ஒரு பேங்க் ரன் பண்ணணும்னு சொல்றதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ டிஎன்பிசியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டு தான் அதுக்கான ஹெட். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து உருவாக்குனதான் இந்த செபி, அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த செபியுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, ஸோ அவங்க இன்வெஸ்ட் அந்த மணிக்கு ஒரு கேரண்டி. இப்போ வந்து இது கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னா இன்வெஸ்டருக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஓகே, நம்ம பணத்துக்கு ஒரு கேரண்டி இருக்குது, ஸோ பணத்தை வந்து நம்ம தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் இதை ரெகுலேட் பண்ண கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராடு நடக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணால் அதை எப்படி அந்த மணி ஆட்டையை போட்டு போகிறதுன்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த செபின்ற ஆர்கனைசேஷனை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி வீடியோவே நம்ம மேக் பண்ணலாம். பட் இப்போதைக்கு செபி அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு ரெகுலேட்டர், அதுதான் வந்து இதோடைய வேலை. ஸோ இதுதான் ஹெட் ஆஃபீஸ். இதோடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். செபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அங்கே என்ன ஜாபு, என்ன மாதிரியான ஜாப் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் 2024. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரீம், ஜென்ரலில் நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். லீகல் ஸ்ட்ரீம், அதாவது லா படித்தவங்களுக்கு மட்டும் இருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அதுலேயும் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் குறிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச், அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் அதோடைய ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ஷார்ட் நோட்டீஸ் தான். உண்மையிலான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போலேருந்து தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் எப்போன்றதை அப்போ சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நிறைய வேக்கண்ட், அதாவது ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீம். ஜென்ரல் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 62 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதில் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஜென்ரல் ஸ்ட்ரீம்ங்கிறது. ஸோ இதுக்கான டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும், அதாவது பிஜி முடிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் எனி டிசிப்ளின், எந்த டிசிப்ளினில் வேணால் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி மஸ்ட்டு. பேச்சுலர்ஸ் டிகிரியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா லா முடிச்சிருந்தா. அதே மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நான் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி தான், மேலே மாஸ்டர் டிகிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் அது இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஏ படித்த கேண்டிடேட்டாக இருக்கீங்க, காஸ்ட் அக்கௌண்ட் படித்த கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்பவும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு மாஸ்டர் டிகிரி நீங்கள் வேறு ஏதாவது டிகிரிஸ் முடிச்சிருந்தீங்கனாலும்
நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது பிஜி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது வேறு என்ன சொல்கிறது, பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கனாலும் ஈக்குவல் டு மாஸ்டர் டிகிரி நீங்கள் தாராளமாக அதையும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா லீகல்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு 5 வேகன்சி. மேண்டேட்ரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் லீகலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி லா. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் போய் லீகல் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் டிகிரி லாவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கம்பல்சரி கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருக்கணும், அல்லது யாருக்கிட்டே நீங்கள் ஜூனியராக பார்த்துருக்கணும். அந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது எல்லாருக்குமே தெரியாது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, லா படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிறது தெரியாது. ஸோ லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லா படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? என் தம்பி லா படிச்சிருக்கான், ஸோ அவனுக்கு நான் இதை அனுப்பி கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுவேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஃபேமிலியாக இருந்தால் அது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடுத்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி விட்டுருக்காங்க. பரவாயில்ல மக்களே. ஸோ இதுக்கு எஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் எனி பிரான்ச்சு, எந்த பிரான்ச்சில் நீங்கள் படிச்சுதான் அப்ளை பண்ணலாமா? பரவாயில்லையே. ஓகே, அடுத்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் ஏ போஸ்ட் குவாலிஃபிகேஷன். அதாவது 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, பிஜி படிச்சிருக்கணும், 2 வருஷம் பிஜி அது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது நீங்கள் ஐடி படித்தவராக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 2 வேகன்சி போட்டு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்லி எலக்ட்ரிக்கல். அப்போ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? பேச்சுலர்ஸ் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒர்க்கிங் நாலேஜும் எதிர்பார்க்குறாங்க. என்னன்னா நீங்கள் வந்து சிசிடிவி ஹேண்டில் பண்ணுறது, சிசிடிவி சர்வேலன்ஸ், அதுதான். நீங்கள் சிசிடிவி கலட்டி மாற்றவரை நினச்சிடாதீங்க, சர்வேலன்ஸ் தான். சிசிடிவி சர்வேலன்ஸு, அப்புறம் அந்த யூபிஎஸ் ஹேண்ட்லிங், அட்ரஸபிள் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய வந்து டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அதை எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த அளவு அப்ளை பண்ணலாம். டிகிரி ஆனால் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு 2 வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் படித்தவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் படித்து நீங்கள் யார் வேணால் படிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த நிறைய பல்காக கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன வேகன்சி, எந்தெந்த கிராஜுவேட்டில் நீங்கள் இருக்கீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே, குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் 2 வேகன்சி விட்டுருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி, ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வித் இங்கிலீஷ். ஸோ நார்மலாக லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனில் ஹிந்தி கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷன் இதில் மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், அல்லது ஹிந்தி டு இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி இன் சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் வித் ஹிந்தி அஸ் அ சப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரீமும் நீங்கள் படிச்சிருக்கலாம். சான்ஸ்கிரிட்டோ, இங்கிலீஷோ, எக்கனாமிக், காமர்ஸு, இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஃபார் ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்காக. ஸோ இதுதான் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். ஸோ நீங்கள் இந்த லாங்குவேஜில் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேகன்சிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் 2 வேகன்சி தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கான காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங்லாம் வந்து இனிமேல் தான் போடுவாங்க. ஏன்னா இது ஷார்ட் நோட்டீஸ் தானே, அதனால் இது லாஸ்ட்டாக இனிமேல் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கண்டிப்பாக உண்டு. எல்லா கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன் போடுவாங்க. ஓபிசியில் நான் கிரீமி லேயர், இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி அவங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் 30 இயர்ஸ் 30 வயசு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அதாவது மார்ச் 31, 2024 இந்த வருஷம் மார்ச் 31ஓட நீங்கள் 30 வயசு கம்ப்ளீட் ஆனவராக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே போயிடக்கூடாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பார்ன் ஆஃப்டர், அதாவது 1994 ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது. ரிலாக்ஸேஷனும் உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம எல்லா எக்ஸாம்ஸும் பார்த்துருப்போம்ல, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும்? ஓபிசிக்கு 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 30னா அப்போ ஓபிசி 33 வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடினா மாற்றுத்திறனாளிகள், பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சன், அவங்களுக்கு 10 வருஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் எப்போவுமே அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க 40 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் தெளிவாக இருக்கும். ஸோ அப்போ நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2 பேப்பர் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு. அதுக்கு என்னென்ன வந்து எப்படி பேட்டர்ன், என்ன சிலபஸ்ன்றதை நான் தனியாக ஒரு பேஜ் வச்சுருக்கேன், நான் அதை உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ அதை வந்து இது என்னன்னு பார்த்துக்கோங்க, சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ப்ரொபேஷனரி பீரியட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் அஸ் கிரேட் ஆஃபீஸர் அண்டர்கோ ப்ரொபேஷனரி பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ். 2 வருஷம் உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட், அதாவது அவங்க எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் இருக்கணும் 2 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் தேவையோ நீங்கள் மேபி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் அந்த 2 இயர்ஸ் அவங்க எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும். பட் மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு ஹை குவாலிஃபைட் ஜாப், நல்ல ஒரு சேலரி ஜாப். இப்போ வந்து முக்கியமாக சேலரி எவ்வளோன்னு பார்ப்போம். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸருக்கான, அதாவது கிரேடியா ஆஃபீஸருக்கான சேலரி தான். மினிமமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,500 ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் அதாவது அப்ராக்சிமேட்டாக 45,000 வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இந்த அலவன்ஸு, ஹவுஸ் ஹோல்டு, டியர்னஸ் அலவன்ஸ், ரெண்ட் அலவன்ஸ், லொட்டு லொசுக்குன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 89,000 வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ டைப் ஆஃப் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பென்ஷன் சிஸ்டம் அந்த ஸ்கீம் கண்ட்ரோலில் அதாவது வருது. கிரேட் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸு, ஃபேமிலிக்குன்னு தனி அலவன்ஸு, லோக்கல் அலவன்ஸு, லேர்னிங் அலவன்ஸ், ஸ்பெஷல் கிரேட் அலவன்ஸ் எக்ஸட்ரான்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து மும்பையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மும்பை தான் ஹெட் ஆஃபீஸ் செபிக்கு. ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸில் நம்ம இமேஜில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ்லி, ஸோ இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சேலரி பார்த்தீங்கன்னா 1,49,000, அதாவது 1,50,000 லட்சம் பெர் மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக சாலிடாக நீங்கள் வாங்கலாம் மக்களே. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல பழுக்க சம்பளம் தர்றாங்க. இதில் வந்து வித்தவுட் அக்காமடேஷன், உங்களுக்கு அக்காமடேஷனோட பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்காமடேஷன் இல்லாமல் மாற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன். ஆமாம், வித்தவுட் அக்காமடேஷனில் உங்களுக்கு இவ்வளோ சேலரி, அதாவது கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் வரும். வித் அக்காமடேஷன் அவங்களே உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே 1,10,000 ரூபா. அதாவது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 39,000 எடுத்துக்கிறாங்க. 40,000 வந்து அக்காமடேஷனுக்காக எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபுட் அண்ட் தங்குற இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ சேலரி இருக்குது. இது போக உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீவ் ஃபேர் கன்செஷன், உங்களுக்கு லீவ் இருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க, ரீஃப்ராக்ஷன், எஜுகேஷன் அலவன்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அலவன்ஸே உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. சம்பளம் போக மக்களே, சம்பளம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 89,000 வருது, 90,000. அதுவே ஹெட் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் வரும். அது போக அலவன்ஸ் வந்து இவ்வளோ அலவன்ஸ் இருக்குது. அலவன்ஸ் தாண்டி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸு, வேறு என்ன சொல்கிறது, ஹவுசிங் கிளியரன்ஸு, நீங்கள் டூர் போனீங்கன்னா டூரிசம் முதற்கொண்டு ஹேண்டில் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ தான். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூஸ் வில் பி வேரியஸ் இந்தியா, அதாவது நம்ம ஜோன்லேயே வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் ஒரு அப்ளிகேஷனுக்கு வித் 18% ஜிஎஸ்டி. இப்போ 1,000 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி 180 ரூபா. ஸோ 1,180 ரூபா இருக்கும். ஃபார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ ஃபீஸு. அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, அதாவது 118 ரூபா. அதுதான் அவங்களுக்கான ஃபீஸு. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் கேண்டிடேட்ஸ், இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி அதில் பிடபிள்யூபிடி இந்த மாதிரி கேட்டகரியில் வர்ற கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வில்லிங் இருந்தால் அவங்க வந்து ப்ரீ எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதை அதுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், மாடல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போடும்போது எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேட் வச்சு தனியாக உங்களுக்கு ஆன்லைனில் அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் எழுதுனது இல்லை அப்படின்னா பேசிக்காக அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்ன பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செபி தான் கண்டக்ட் பண்ணுறான் இந்த எக்ஸாம்ஸை. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான். ஓகேங்களா? சிலபஸ் வந்து நான் என்னென்ன சிலபஸோ அதை நான் வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் ஈச் மார்க்கு. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா 0.25 உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அக்யூரஸியாக கொடுக்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 3 வந்து இன்டர்வியூ. இது 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். எழுத்து கொஞ்சம் பொடியாக இருக்குது மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இது வந்து ஃபேஸ் 1க்கான எக்ஸாம். ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு வச்சுருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் செக்டர். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தான். ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு பேர் தான் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு போக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஸோ ரயில்வே இவங்களுக்கான பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ தாராளமாக அவங்களுக்குலாம் அது ஈஸியாக தான் இருக்கும். ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, ஒரு 1 ஹவர் உங்களுக்கு டைம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதில் 30% ஆஃப் மார்க் வைப்பான். அதாவது 100க்கு 30 மார்க் மினிமம் கட் ஆஃப் நீங்கள் எடுக்கணும். அது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். இது ஃபேஸ் 1ல பேப்பர் 1க்கான சிலபஸ். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு ஸ்ட்ரீம். அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்களோ, நம்ம மேலே பார்த்தோம்ல ஜென்ரல், லீகல், வேறு என்னென்ன ஐடி, இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் கொடுத்தீங்களோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு. ஸோ இது வந்து 40 மினிட்ஸ் தான். ஸோ இதில் 40% ஆஃப் மார்க்னா நீங்கள் 40 மார்க் இதில் எடுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணதா அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2. ஃபேஸ் 2லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் வச்சுருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் தான். அதாவது கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 100 மார்க்கு, இதுவும் ஒரு 1 ஹவர் டைம். ஸோ இதில் வந்து 30% மார்க் நீங்கள் எடுக்கணும். அதாவது 30 மார்க், 1/3 ஆஃப் மார்க் நீங்கள் இதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக எடுத்தாலும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 70 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், 1 மார்க் ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் ரிலேட்டட். நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கீங்களோ, ஜென்ரல்னால் உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன டிகிரி நீங்கள் கொடுத்துருந்தாங்களோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் இருக்கும். லீகல்னால் லா பற்றி இருக்கும், இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் வந்து கிட்டத்தட்ட பேப்பர் 2லையும் ஒரு 70 கொஷின் கேட்குறான். 60 நிமிஷம் அதுக்கு டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 மார்க். அடுத்து வந்து 3 டிஸ்கிரிப்டிவ் 10 மார்க் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோரிங் ஏரியா. டோட்டலாக 100 மார்க்கு. இதுலேயும் நீங்கள் 40% ஆஃப் மார்க் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? எடுத்தீங்கன்னா தான் பாஸ்ன்னு அர்த்தம். இது ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுதான் வந்து செபிக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், முழுக்க படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஷார்ட் நோட்டீஸ் வீடியோ. ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இது போல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.